சந்தோஷித்து நாளும் எழுதியிருப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை குறித்து கர்த்தர் பேசினார். அவங்களோட நம்பிக்கை குறித்து பேசினார் தானே? இல்ல எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் நீங்க நம்பிக்கையோட அமர்ந்திருக்கணும், நம்பிக்கையோட வார்த்தை கேட்கணும். நம்பி அவர்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயத்தை மட்டும்தான் அவர் தருவார். இததானே ஆண்டவர் பேசினார். காண்டி பாட்டுப்பா, ஆண்டவர் இததானே உங்களோட என்னோட பேசினார். இல்ல அப்ப அந்த சம்பந்தப்பட்ட வார்த்தையை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கேட்டேன், இதுல என்னப்பா பெருசா இருக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு. கர்த்தர் 3 டிவிஷனா பிரிச்சு கொடுத்துட்டாரு. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்ன செய்வாங்களா? முதல்ல சந்தோஷித்து சொல்லுங்க எல்லாரும். சந்தோஷினின்னு பேர் வச்சுக்கிறோம். நம்ம சபையில ஒரு பாப்பாக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம்? சந்தோஷினி அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம் தானே? இல்ல சந்தோஷித்து அப்படின்னா பிரியமாய் களி கூர்ந்து என்னன்னா வச்சுக்கலாம், சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரை நம்பினாலே சந்தோஷம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? முதல்ல சந்தோஷமா இருப்பீங்க. துக்கமா உம்மனா மாஞ்சுனா இருக்க மாட்டீங்க. இப்ப பெரிய ஒரு மூச்சு வச்சு தெரிய மாட்டீங்க. சிரிச்ச முகமா இருப்பீங்க. என்ன கவலை வந்தாலும் சிரிப்பீங்க, என்ன பாடுகள் வந்தாலும் சிரிப்பீங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிப்பீங்க, என்னவா இருந்தாலும் சிரிப்பீங்க. உங்களால உண்மை இருக்க முடியாது. காரணம் என்ன? அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்? அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேங்க. காசு இருந்தாலும் சிரிப்பு தான், காசு இல்லைனாலும் சிரிப்பு தான். ஆனா எனக்கு காசு இல்லைன்னா துக்கமாயிடுவேன் நான். தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுங்க, இப்படி கடுபுடுன்னு இருப்பேன். என் கையை கண்டுபிடிச்சுடுவாரு. இந்தா அப்படியே கையில் ஒரு 5000 கொடுத்துருவாரு. அப்போ சிரிப்பை பாருங்க, ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு ஈடு இணையும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ எனக்கு அந்த கையில் ஒரு 5000 இல்லை 2000 வந்த உடனே ஒரு பாருங்க ஒரு சிரிப்பு. அப்படி ஒரு சிரிப்பு வந்துடும் எனக்கு. கையில் 10 பைசா இல்லாத போ 2000 கொடுத்தா எப்படி இருக்கும்? எதுல இருந்து செலவு பண்ணலாம். ஆனா எனக்குன்னு செலவு இருக்குல்ல, அந்த ஐயா தானே சந்திக்கணும். அப்ப நான் அவரை பார்த்து என்ன செய்வேன்? அவர் சிரிப்பேன் மூடு அப்படின்னு. இது எதுக்காக சொல்றேன்னா, இது நார்மலா சொல்றேன், இது நார்மலைஸா எனக்கு இருக்கிற விஷயம். ஆனா ஆவிக்குரிய ரீதியாக நான் நெருக்கப்படும் பொழுதும், நான் ஒடுக்கப்படும் பொழுதும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும், எதுவுமே இல்லாத போதும், எதுவுமே நடக்காத போதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? யாராவது சொல்லுங்க. முடியாதுதான். 90% பதில், ஏன் 99% பதில் முடியாது. சாந்தி மட்டும் தான் முடியுங்கிறாங்க. சாந்தி மட்டும் தான் என்ன சொல்றாங்க? முடியுங்கிறாங்க. எல்லாம் சாந்தி மறைக்கிறாங்க. ஏன்னா நீ இருப்ப, என்னைக்கே பைபிள் வச்சு ரூம்குள்ளே இருக்கிற, உனக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் சாந்தியை மறைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுதான். எனி டைம் பைபிளோட வேதத்தோட ஜெபத்தோடு இருக்கிறவங்க எப்படிதான் இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? என்ன நடந்தாலும், யார் கை விட்டாலும், என்ன நடந்தாலும், யார் கை விட்டாலும், நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நன்றி நன்றி இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இதான் தேவ பிள்ளையோட இருதயம். இதான் என் உண்மையான. எவ்வளவு நேரமா போடுற நீனு? அம்மா பேரு என் மூஞ்சி பார்க்க முடியாம தவிச்சு இருக்கிறாங்க. நீ நானா வந்து மதில் மாதிரி நின்றுட்டு அவ்வளோ பேர் மூஞ்சி மறைச்சு இருக்கிற. எல்லாரும் தலையை இப்படி விடுறாங்க, இப்படி விடுறாங்க. பாருங்க இல்ல, என்ன நடந்தாலும் நன்றிப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு இருதயம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அப்படிதான் மாத்துறாரு, அப்படிதானே செய்றாருங்க, மாற்றி கொண்டே இருக்கிற. நெடுநாளா செபிக்க பதில் வரல. ஆனா சொல்றாரு, என்ன மாறு, இன்னும் சேஞ்ச் ஆகுது, இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் துதி செலுத்து, இன்னும் ஆண்டவர்கள் ஆர்ப்பரி, இன்னும் ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள், அப்பொழுது சந்தோஷத்தோடு இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்ன செய்வாங்களா? வேதத்துல சந்தோஷமா இருந்தது யாரு? நம்பி சந்தோஷமா இருந்தது யாரு? பவுல். அப்புறம் அவரை நம்பி சந்தோஷமா இருந்தது யாரு? தாவீது. ஒருத்தரே சொல்லாதீங்க, மற்றவங்களுக்கு ஆப்ஷன் டைம் கொடுங்க. தாவீது. அப்புறம் யோசேப்பு. அப்புறம்
யாக்கூப். அப்புறம் யாருப்பா? கையை தட்டுங்க பிள்ளைக்கு. முற்பிதாக்களின் தகப்பன் யாருக்கு அவரு? முற்பிதாக்களின் தகப்பன். எல்லாம் முதல்ல அவரை தொடுமே, அப்புறமா நீங்க சொல்ற ஆள்லாம் பார்க்கலாம். அவரை நம்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா, யோசேப்புக்கு கர்த்தரை தெரியும், யாக்கோபுக்கு கர்த்தரை தெரியும், தாவீதுக்கு கர்த்தரை தெரியும், ஆபிரகாமுக்கு கர்த்தரையே தெரியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு ஆண்டவரை தெரியாது. நானும் புறஜாதி மார்க்கத்திலிருந்து வந்தவங்க, புறஜாதில இருந்து ஆண்டவரை பார்க்க வந்தவங்க. உங்களுக்கு எனக்கு இயேசுவை தெரியாது. நீங்க தான் முதல் சந்ததினா ரொம்ப கஷ்டம் தான். நீங்க தான் இயேசுவோட முதல் சந்ததி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட முதல் சந்ததி. அப்ப நீங்க தான் பேஸ்மெண்டே போடுறீங்க. நீங்க தான் என்ன செய்றீங்க? உன் பிள்ளைகளுக்கு என்னதான் செய்றீங்க? நீங்க தான் பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுக்குறீங்க. இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் நம்பணும், இப்படி தான் அழுகணும், இப்படி தான் காத்திருக்கணும். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல, ரோல் மாடலா இருக்கிறீங்க. துக்கம் வரும் பொழுதுலாம் சோர்ந்து போயிருக்கும் போது பிள்ளை வந்து கேட்பாப்பா, ஏன்பா சோர்ந்து போயிருந்த? இல்லப்பா ஜெபம் பண்றப்பா. ஏன்பா கஷ்டமா இருக்காப்பா? இல்லப்பா கர்த்தர் எனக்கு அவையாமல் செய்வார். சொன்னவங்களுக்கு ஒரு பிராணி கொடுத்திருக்கிறாரு, அதுதான் முதல் சந்தோஷம். ஆமென். உங்களுடைய பாடுகள்ல, கஷ்டத்துல, கண்ணீர்ல, வேதனையில, உபத்திரவத்துல உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுறீங்க பாருங்க, நம்பிக்கை குறித்து பேசுறீங்க பாருங்க, அதுதான் முதல் சந்தோஷம். ஆமென். ஆபிரகாம் கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமே உன் தகப்பன் வீட்டை உணர்த்தி விட்டு வெளியே புறப்பட்டு வா அப்படின்ட்டு. ஆபிரகாம் உடனே கீழ்படிச்சுட்டார். நாளைக்கு வரட்டுமா, நாளைக்கு வரட்டுமா, ஒரு மாசம் கழிச்சு வரட்டுமா, மே மாசம் லோன் கட்டு முடிச்சுட்டு வரட்டுமா? நான் இந்த கொஸ்டின்லாம் தெரியவே இல்லை. எப்பப்பா வர? கிளம்பு. இந்த வெட்டு படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புறாரு. அவங்க மனைவி சாராய், என்னங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க? 4 வேட்டி 4 சட்டை எடுத்து வச்சுட்டாரு. நம்ம பாஷையில என்னப்பா இருக்கிற 4 வேட்டி 4 சட்டையை வச்சுட்டு எங்க கிளம்புறீங்க அப்படிங்கிறாரு. நம்ம கானானுக்கு போக போறோம். கானான்னா அது ஒரு தேசம், வெளிநாடா? ஆமா. நானே நீ இல்லாமலா? நீ இல்லாமலா? எப்படி போறோம்? நடந்தேதான். காணான சேர போறோம் வாரீங்களா? கேட்ட உடனே நான் சொன்ன எந்த கொஸ்டினுமே சாராய் கேட்கல. நான் சொன்னல இத்தனை கொஸ்டின், எந்த குறுக்கினருக்கு ஓடக்கூடாது, எந்த கொஸ்டினையும் சாராய் கேட்கவே இல்லை. மா கானானுக்கு போக போறோம். சரி சாமி, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க சாமி. ஆண்டவன் மாறி, நான் சொல்ற பாஷை இருந்து ஆண்டவன் மாறியே கூப்பிட்டா. நான் சாமின்னு சொல்றேன். நாளை காலையில கருக்கல்ல புறப்படணும். சரி சாமி. ரெடி ஆயிடுவியா? சரி சாமி. எவ்வளவு தூரம், எங்க டிராவலு, எங்க தங்குவோம், என்ன காசு, என்ன சாப்பாடு, என்ன மாதிரியான பழக்க வழக்கம், என்ன எங்க இருப்போம், எந்த கொஸ்டினும் கிடையாதுங்க. சரி சாமி, சரி சாமி, சரி சாமி, அவ்வளவுதான். காலையில எழுந்து கிளம்பும் போது ஒருத்த முன்னாடி வந்து நிக்கிறான். சித்தப்பா என்ன விட்டு எங்க போகுது? யார் அவன்? சித்தப்பா பெரியப்பா. இது பெரியப்பா என்ன விட்டு எங்க போற? தம்பி பையன் ஆரான் அவர் பேரு இல்ல, தம்பி பையன். எங்க போற பெரியப்பா? டேய் நாங்க ஒரு தேசத்துக்கு போறோம், நீ என்ன அம்மா தூரம் வர முடியாது, இங்கே தானே இருக்கு. பெரியப்பா நான் வர பெரியப்பா. ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஆதி 12 வாசிக்க பார்க்கலாம். வாசிங்க. வாசிக்காமலே கதையா சொன்னா நல்லா இருக்குல்ல? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் அண்டர்லைன் பண்ணுங்க. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அர்த்தம். இதுல ஃபுல்லான அர்த்தம் என்ன அப்படின்னா, உன் இனத்தையும் சொல்றாரு பாருங்க. உன் இனம்னா என்ன? உன் கூட இருக்கிற எல்லாரையுமே விட்டுட்டு வரணும். ஆனா யாரை கூப்பிட்டு வந்தான்? கூடவே யாரை கூப்பிட்டு வந்துட்டான்? தேவன் சொன்னதுல புரியாம செஞ்ச ஒரே விஷயம் லோத்து கூட்டு வந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம கூட சில சமயம் ஆண்டவர் சொல்லுவாரு, புரியாமலே ஓடுவோம், புரியாமலே செய்வோம், புரியாமலே ஜெபிப்போம் அந்த காரியத்துக்காக. உன் இனத்தையும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? உன் இனம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். ஆனா இவர் சொன்னாரு, லோத்து வந்து நின்னவனே பெரியப்பா மனசு அப்படியே இறங்கிச்சு. இப்ப மரத்து வந்தா பெரியப்பா மனசு என்ன ஆயிடும்?
அது என்னதான் ரோட்ல சுத்தினாலும் பருத்து வந்தா என்ன ஆயிடும்? பெரியப்பா மனுஷன் கட்டாயம் இறங்கிடும். போடா அப்படி சொல்ல மாட்டாரு. சார் எங்க போனீங்க இவ்வளவு நாள் அப்படிதான் கேட்பாரு. லோத்து வந்து நின்ன உடனே இவன் மனசு இறங்கிடுச்சு. மனைவி மட்டும் கூட்டிட்டு போக வேண்டியவன் எப்படி விட்டுட்டு போறது? என் பையன் ஆச்சுது வட போனே நான் சட்டையை கவசம் தூக்கி போட்டு கிளம்பி பின்னாடி இல்லையா? இதான சில சமயம், இதான் சில சமயம் அவன் சந்தோஷித்து களி கூற வேண்டிய ஒரு ஆள் தான். ஆனா ஒரு இடத்துல துக்கத்தை கண்டான். யாரால? லோத்தால மட்டும்தான். அவன் கண்ட துக்கமே லோத்தால மட்டும்தான். அவன் மனைவியால கூட கிடையாது. அவன் மனைவிய ஒரு ராஜா தூக்கி போயிட்டாரு. அவர் யாரு? அபிமேலக்கு தூக்கி போயிட்டாரு. 60 வயசு 65 வயசு பாட்டி. ஆனா என்ன பண்ணிட்டாருங்க? தூக்கி போயிட்டாருங்க. எப்படி இருந்திருப்பாங்களோ இல்ல? 65 வயசு பாட்டி. நீங்க பாக்குறீங்க தானே நிறைய பேர் நடிகைகள்லாம் 60 வயசுல அழகா இருக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இல்லை ஹேமமாலினி இன்னும் வயசான மாதிரி தெரியல. நதியா அப்படின்னா வயசான மாதிரி தெரியல. 60 வயசு ஆயிடுச்சான். நான் உடனே சாரை தான் நினைச்சேன், ஒரு நதியா மாதிரி இருப்பாங்களோ இல்லை? யோசிச்சு பாருங்க, 60 வயசுல வயசான மாதிரி நதியா அப்படின்னு தெரியல. இன்னொரு ஹீரோயினோட அந்த விளம்பரத்துல டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஹீரோயினோட அழகா இருக்கிறாங்க. ஹீரோயின் வயசான மாதிரி இருக்கு. ஒரு துணி கடை விளம்பரத்துல டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. பாத்தீங்களா நீங்க? அதை அப்படியே பார்க்காத மாதிரியே பார்க்க வேண்டியது. பஸ்ஸில் பார்த்தாரு. எங்க ஊர்ல டிவியே இல்லை. எப்படி பார்த்துங்க, வெளியே போனா யாரும் பார்க்க மாட்டேங்க கொடுக்குது. நாங்கள் நைட்டில் ஒரு பஸ்ஸில் லேட்டாக வந்தோன்னா அந்த பஸ்ஸில் ஓடும். பார்த்தா நான் ஆடுறாங்க. அவங்க ஹீரோயினை விட அழகாக இருக்கிறாங்க. 60-65 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ நான் யோசித்து அவங்கள பார்த்து பைபிள் ரீதியாக எனக்கு ஒரு கனெக்ட் உண்டாச்சு. என்ன தெரியுமா? சாரா இப்படிதான் அழகாக இருப்பாங்க போல இருக்கு. இவங்க நிறைய யாரோட தூக்கி போயிடும். ஆமா தானே? அன்னைக்கு அப்படிதான் சாராயை பார்த்தவன் இவன் எப்படி பார்த்துட்டான். யாரா இது? சின்ன பிள்ளையாட போது தூக்கிடாது பிள்ளைய அப்படி தூக்கிட்டு வந்துட்டான். கேட்குதான் அப்பட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அவன் துக்கப்பட்டு அழுதுறாங்க வேதத்தில் இருக்கா இல்லையே? நம்பிக்கையில சந்தோஷம். அல்லேலூயா. அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற சந்தோஷம். அழைத்தவர் பெருக செய்வார் என்ற சந்தோஷம். அழைத்தவரால நான் இன்னும் பெருக்கமான கூட்டத்தோடு கூட வாழ்வேன் என்ற சந்தோஷம். அல்லேலூயா. அது மழை போட்டாரு, ஜெபிச்சாரு. ஆண்டவர் எனக்கு தெரியாது, நீ சொன்ன காணானுக்கு வந்த காணான் நோக்கி டிராவல் பண்ற. என்ன ஆயிடுச்சுங்க? ஆண்டவர்கிட்ட ஒரே கேள்விதான், என் பொண்டாட்டியை திருப்பி கொடு. ஜபமே இதுதான். ஆபிரகாமோட ஜெபம் எப்படி மாறிடுச்சு? சொல்லுங்க எல்லாரும். என்ன ஜெபம்? சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள் இருக்கிறவங்க சொல்லுங்க, என் பொண்டாட்டிய புருஷன், என் புருஷன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் பொண்டாட்டிய சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. பர்மிஷன் மணி அண்ணா திரும்பி பாக்குறான், ஆண்டியே திரும்பி பாக்குறான். பிள்ளை இது ஒய்ஃப் இல்லாம வந்தவங்க மட்டும் தான் திரும்பி பார்க்கல, ஒய்ஃபோட இருக்கிறவங்க அத்தனை பேர் திரும்பி பாக்குறாங்க. இப்ப அவரோட செபமே மாறி போச்சு. கானானுக்கு போக வேண்டும் என்கிற செபம் மாறி என்ன செபம் வந்துருச்சு? என் மனைவியை திருப்பி கொடுக்காட்டுறேன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் போனாரு. கர்த்தர் நேரம் இது ஆபிரகாம் பொண்டாட்டி, நீ தொடக்கூடாது, தொட்ட அவனை செத்துருவார், கொண்டு போய் விட்டுருக்கிறார். கொண்டு போய் அபிமெலேக்கு தேவன்கிட்ட பேசலாம். என்னன்னு பேசலாம் தெரியுங்களா? அது எப்படி? அவன் தங்கச்சி தானே சொன்னான், நீங்க எப்படி மனைவின்னு சொல்லலாம் அப்படின்னு தேவன்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீ கொண்டு போய் விட்டுறான். நாளையில பார்த்தா தேர்தல் திருவிழாவுமா சீர்வரிசையோட அம்மா வராங்க. யார் அம்மா? எந்த அம்மா? எப்படி போனாங்க? போகும்போது எப்படி போனாங்க? கண்ணீரும் அழுகுன பயமா போவாரு. ஆனா ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? அவங்களை சம்மதிக்க வச்சுதான் திருமணம் செஞ்சுப்பாங்க. ராஜாக்களுக்குரிய பழக்கம் சம்மதிக்க வச்சுதான் என்ன செய்வாங்க? திருமணம் செய்வாங்க. சம்மதிக்காம திருமணம் அந்த பிள்ளைய செய்ய மாட்டாங்க. இவர் சாராயை திருமணம் செய்ய தான் கூட்டிட்டு போயிருக்காரு. யாருங்க? அபிமெலேக்கு. சின்ன வயசாகுது.
சின்ன வயசாகுது. போயிட்டு ஆள் அனுப்புறார், தூது அனுப்புறார். சாராய், அபிமெலேக்கு இவ்வளவு அழகு, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு நேர்த்தியா இருக்கிறார், ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது? வீட்டுக்காரர் வெளியே இருக்கிறான்னா நிலைமை. வீட்டுக்காரர் வெளியே இருக்காதியா சொன்னா இப்பே கொண்டுருவீங்க, கொண்டுட்டு என்ன கட்டி வச்சிருவீங்க. சொல்ல முடியாம மெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அவருக்கு என்ன குறை? நீ இப்ப அமைதியா இருக்கிற சாராயம்மா, என்ன குறை? நீ இப்ப நீ அமைதியா இருக்கிற? அவங்க பேச பேச இவங்க அமைதியாவே இருக்க வேண்டியது. அபிமேலுக்கு போய் சொல்ல, அந்த பிள்ளை ஒரு வாய் கூட தர மாட்டேங்குது, அந்த அம்மா ஒரு வாய் கூட தர மாட்டேங்குது, வாயே தர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. நீங்க போய் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, என்னை குறிச்சு இன்னும் சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த பிள்ளைங்க லவ் பண்ணுவாங்க இல்லையா, தானா அந்த மாதிரி நடக்காது. ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற பொம்பளை பிள்ளை இருக்கு பாரு, ஒன்ன தாண்டி பாக்குறான். என்னதுங்க? ஒன்ன தாண்டி பாக்குறான். அவன் பாக்குறானே இல்லையோ, ஆனா இது என்ன சொல்லிட்டான்? ஒன்ன தாண்டி பாக்குறான். இது பார்க்காது, இப்ப பாக்குறாங்க பாரு, ஆமாண்டி ஒன்ன தாண்டி பாக்குறான். இப்பயும் ஒன்ன தாண்டி பாக்குறான். அது தெரியும் பார்க்கும்போது இப்ப என்ன பார்க்கல, இவ்வளவு நேரம் பார்த்தாண்டி. இப்படியே குச்சியை கொளுத்தி போட்டு வீட்டையே கொளுத்தி விட்டுருவாங்க ஒரு பிள்ளை. பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ல? இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய வீடு எரிஞ்சிருக்குது, நிறைய இடத்துல வீடு பத்திக்கிட்டுலாம் எரிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி அபிமேலுக்கு நிறைய பேர் குச்சி கொளுத்து போடுறான் போயிட்டு. அவர் நல்லவர், நல்ல சூப்பரானவர், அழகானவர், வீரம் நிறைந்தவர், அவர்கிட்ட சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, என்ன இருந்தாலும் ஒன்ன நல்லா வச்சுப்பாரு, என்னன்னோ சொல்றாங்க. சாரா வாயே திறக்கல. என்ன திறக்கல? வாயே திறக்கல. அல்லேலூயா. அந்த ஜெபம் நடக்குது. இங்கேயும் இரவுல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எப்படியாவது என் புருஷன் கூட என்னை சேர்த்து வச்சிருங்கப்பா அப்படின்னு ஜெபம் நடக்குது. 2 பேரோட ஜெபம் பரலோகத்துக்கு போச்சு. ஆண்டவர் இறங்கி போய் அபிமேலுக்கு போயிட்டாரு. அபிமேலுக்கு சொன்னார், கொண்டு போய் விட்டுருவேன்னு. அப்படி ஒரு வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போனேன் அந்த சாராய. இப்ப எப்படி திரும்ப தூக்கிட்டு வராங்க? தேரு திருவிழாவுமா, ஆடு மாடு சர்வ ஆஸ்தியோடும் நல்லா அந்த பொண்ணை அலங்கரிச்சு தூக்கிட்டு வரும்போது முன்னாடி சட்டம் தூக்கிட்டு சீர்வரிசையோடு வருவாங்க. அந்த மாதிரி ஆபிரகாம் வீட்டை நோக்கி ஒரு கூட்டம் வந்துச்சு. அவன் நம்பிக்கையில சந்தோஷம். என்னங்க? போய் ஓடி குழம்புல, ஐயோ யாராவது கொண்டாடி காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. செத்தா மரம் நான் தான் புருஷன் சொல்லிடல. உசுருக்கு அம்மா பயம் இருக்கு. ஏன்னா வாக்குத்தத்தை நிறைவேறணும். ஆமே. செத்து போன ஒரு நிமிஷத்துல தெரியுமா உங்களுக்கு? சாவுக்கு ஒரு நிமிஷம் தான், இறப்பு ஒரு நிமிஷம் தான், வாழ்வது யுக யுகமான காலம். ஆமா தானே? இங்க வாழ்க்கிற வாழ்க்கை மட்டும் இல்ல. நம்ம அவசரப்பட்டு தற்கொலை செஞ்சுக்காதீங்க. யாராவது அப்படி எண்ணத்துல இருந்தா விட்டுருங்க. ஏன் தெரியாது, கருத்து பேசதான் வச்சுங்க. தற்கொலை பண்ணிட்டா இங்கே பேயா அலையணும். எங்க பேயா அலையணும்? இங்க பேயா அலையணும். இங்க பேயா அலைஞ்சு அதுக்கப்புறம் நரகத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. எரிகிற அக்கினி கடல்ல பங்கடையும். இதெல்லாம் தேவையே நமக்கு. நல்லா அலங்கரிக்கப்பட்டு வெண்வஸ்திரம் போட்டு ராஜா வரும்பொழுது நம்மளை ஆக்கிரமம் பொண்டாட்டி எப்படி கூட்டுன்னு போனாங்களோ சீர்வரிசையோடு, அப்படி பரலோகத்துக்கு நம்மளை கருத்து கூட்டு போவார். நம்புறீங்க? எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை. அப்படி சொன்னேன் எங்க ஐயாட்ட, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதாவது எனக்கு சம்பவிக்குமோன்னு பயமா இருக்குதுன்னு சொன்னேன் எங்க ஐயாட்ட. அப்படிலாம் நீ செத்துற மாட்டேன். நான் ஆமா செத்துற மாட்டேன், அப்படியே செத்தாலும் அவனே நான் உன்னை விட மாட்டேன். எங்க ஐயாட்ட சொன்னேன், அப்படியே செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். உன் ஷோல்டர் ஏறி உட்காந்துருக்கேன், நீ போற இடத்துல நான் வருவேன். விளையாடி பேசிக்கிட்டேன். எதுக்காகனா அதை அப்பவே டெஸ்ட்ராய்ட் பண்ணேன். ஏசு நாமத்தினால போ சாப்பிட்றேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். எதுக்காக அதை சொல்றேன்? நான் கத்துரி பிள்ளைங்கள, அவன் ஆபிரகாம் தன் மனைவியை நேசித்த நம்பிக்கை, ஆண்டவர் நேசித்த நம்பிக்கை, மனைவி மேல வைத்திருந்த அந்த பாசம் என்ன ஆயிடுச்சுங்க? சந்தோஷமாய் அதை மாற்றி தந்தார். ஆமே. ஆபிரகாம் உள்ள ஜெபிச்சுட்டு இருக்கான். வெளியில தாரத்தப்பட்ட அந்த மேல சத்தம்லாம் கேக்குது. கேரளா மேல கேக்குது, ஒரே சத்தமா கேக்குது. என்ன ஒரே சத்தமா இருக்குது? ஒரே சாராய்க்கு கல்யாணமோ அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா நம்ம அம்மா அலங்கரிக்கப்பட்டு அழகா பட்டு புடவை கட்டி நல்ல நேர்த்திய மேக்கப்போட இறங்கி சலுக்கு சலுக்குன்னு வராங்க. ஆபிரகாம் பாக்குறாரு,
என்ன சொல்ல வரா, ஏன் என்ன நோக்கி வரா, என்ன தெரியலையே. ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாகனத்துல அபிமெலேக்கு இறங்குறாரு. ராஜாவே இறங்கி வர்றாரு ஆபிரகாம் நோக்கி. ஐயோ இவனும் கூட வரான், ஏதாவது சம்பவமா அப்படின்னு பார்த்துட்டே அபிமெலேக்கு கிட்ட வந்துட்டாரு. சாராய் வந்து ஆபிரகாம் பக்கத்துல நிக்கிறாங்க. அபிமெலேக்கு வந்து வணங்கி அவன் சொல்றான், ஆபிரகாமே ஏன் பொய் சொன்னான்? அல்லேலூயா. ஏன் பொய் சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஏன் உன் மனைவி தானே, ஏன் தங்கச்சின்னு சொன்னேன். அவன் சொல்றான், என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டி தான். ஆனா ஒரு முறையில தங்கச்சி. என்ன முறையில? ஒரு முறையில இவன் தங்கச்சி. நான் முதல் இருக்கிற உறவை சொன்னேன், ரெண்டாவது இருக்கிற உறவை சொல்லலை. நல்லா சொன்னப்போ என்னால நான் செத்து இருப்பேன். என்ன சொல்றீங்க? ஆமா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவளை தொட்டா நீ செத்துருன்னு சொல்லிட்டாரியா. ஆபிரகாம் சந்தோஷித்து, ஆபிரகாம் சந்தோஷித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளை விட்டுட்டு அபிமெலேக்கு அப்படி போயிட்டு திரும்பி பார்த்து சொல்றான், உன் மனைவியை நான் கொண்டு போனதினாலே எவ்வளவு பரிவாரங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறேன். நீ வெறுமையா வந்திருக்கல, இனிமே நீ வெறுமையா இருக்க வேணாம். நான் செஞ்ச தப்புக்கு பிரயச்சித்தமா ஆடு மாடுகள் ஒட்டகங்களை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன், பொழைச்சிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்ன செய்வாங்களா? சந்தோஷமா இருப்பாங்க. நம்புகிறதுனால என்ன செய்வீங்க? என்ன இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பீங்க. மணி இந்த மாதிரி பிள்ளைய கொஞ்சிட்டே இருக்கலாம். என்ன செய்யலாம்? கொஞ்சிட்டே சந்தோஷமா இருக்கலாம். இல்ல சந்தோஷித்து. இதைதான் கர்த்தர் சொல்றாரு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் அப்படி மனைவியை ஒரு ராஜா தூக்கிட்டு போயிட்டாலும் வச்சுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைன்னு. இவன் தலை வெட்டப்படலாம், மனைவி அவனுக்கு மனைவியாக்கப்படலாம், என்னன்னா நடக்கலாம், என்ன சூழ்நிலை மாறி இருக்கலாம். ஆனா வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி அவரை விசுவாசித்த படினாலே அவன் கேடொன்று வருவதபடி கர்த்தர் அவனை காத்துக் கொண்டார். அதனாலே சந்தோஷித்து. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலை வரலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரலாம், ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரலாம், யாருமே உதவாத சூழ்நிலை வரலாம், எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலை வரலாம். ஆனா அப்ப கூட முழங்கால் படியிட்டு ஆண்டவரையும் நோக்கி பார்த்துட்டீங்கன்னா உங்க வீட்டு வாசற்படிக்கு பரிவாரங்கள் வந்து சேரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? வீட்டு வாசலுக்கு என்ன வரும்? பரிவாரங்கள் வந்து சேரும். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இந்த ஆசீர்வாதம்லாம் நினைச்சே பார்க்க மாட்டீங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 28 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க, ஒரு ஓட்ட வீட்டுக்குள்ள ஒரு கூரை வீடு, தண்ணி ஒழுகும், மழை பெஞ்சா தண்ணி ஒழுகும், தரையெல்லாம் பேர்ந்து கிடக்கும், சுத்தி செவரெல்லாம் கூட கீழே பேர்ந்து கிடக்கும். அதான் எங்க வீடு. அந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன், ஆண்டவர் தான் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் ரகசியமா இயேசுவை தொழுது கொண்டு இருக்கிறேன். அப்ப நான் முழங்கால் படிட்டு எல்லாரும் தூங்குவாங்க, இரவுல ஜெபிப்பேன். ஏன்? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்காங்க. இரவுல சத்தம் இல்லாம மெல்லமா செபிக்க கற்றுக்கொண்டேன். அழும் பொழுது சத்தம் இல்லாம அழ கற்றுக்கொண்டேன். அங்குதான் அப்பதான் கற்றுக்கொண்டாத. கதவை சாத்திட்டு அழுது தாப்பா போட முடியாது, குரு தாப்பா போட முடியாது, யாரோட போன திறக்கலாம். அந்த மாதிரி கதவை சாத்திட்டு அந்த அறையில நின்று சிலுவை போல ஒரு வாரை, அந்த வாரையை பிடிச்சிட்டு, அந்த வாரையை கட்டி பிடிச்சிட்டு மணிக்கணக்கில் அழுது இருக்கிறேன். மணிக்கணக்கில் அழுதுபடியே நின்று இருக்கிற முழங்கால, விடிய விடிய முழங்கால நின்று இருக்கிறேன், விடிய விடிய அழுதுபடியே நின்று இருக்கிறேன். அவ்வளோ வறுமை, அவ்வளோ தருக்கிறோம், அவ்வளோ பசி, அவ்வளோ பசி. அதுக்காக எழுதிருக்கிறேன், பசிக்காக எழுதிருக்கிறேன். அப்படி அழுத நேரத்துல எனக்கு தெரியாது கர்த்தர் இப்படி என்ன உயர்த்துவார், இப்படி என்ன கொண்டு வருவார்னு எனக்கு தெரியாது. நான் அன்னைக்கு வச்ச நம்பிக்கை என்னை வரைக்கும் விடலை. ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு வச்ச நம்பிக்கை என்னை வரைக்கும் நான் விடலை. அன்னைக்கு எப்படி ஜெபித்தனா இன்றைக்கும் அப்படிதான் தேவ சமூகத்துல நான் காத்து கிடக்கிறேன். எனக்கு இன்னைக்கு உயர்வு வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, அதனால ஒரு மேட்டிமை, அதனால ஒரு பெருமை, அதனால ஒரு அலட்சியம் இல்லை. ஆமென், இல்லை இல்லை இல்லை. இன்னைக்கும் அந்த கூரை வீடு நினைவு வருது, இன்னைக்கும் அந்த வாரி நினைப்புல இருக்கு, இன்னைக்கும் அந்த காரப்பயிர் வீடு நினைப்புல இருக்கு.
இன்னைக்கும் ஒழுகுறக்குறை என் மனசுல இருக்கு. அது என்னை விட்டு போகவே இல்லை. எவ்வளோ பெரிய வீடு இருக்கு, ஆனாலும் கூட நான் முழங்கால் படிட்டு கண்ணை மோன்னா அந்த வீடு தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஆண்டவரே, எந்த வீட்டுக்குள்ள என்னை நீங்க நினைச்சீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னை ஆசீர்வதிச்சீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னை நம்ப பண்ணினீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள இருந்துதானே என்னை வெளியே எடுத்தீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள இருந்துதானே என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள இருந்துதானே என்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்கல்ல, என்னை விடலையே என் வாசல் தேடி ஆசீர்வாதங்கள் கொள்ளை பொருளாய் வந்ததே. சமூகத்துல இன்னைக்கும் அப்படிதான் நிக்கிறேன், இன்னைக்கும் அப்படிதான் ஜெபிக்கிறேன். நான் எனக்குள்ள எந்த பெருமையும் எந்த திமிர்த்தனமும் எந்த மேட்டியும் வராம கர்த்தரனை காத்து கொண்டார். ஆமென். யார் காத்து கொண்டதுங்க? மேட்டிமை வராம கர்த்தர் தான் காத்து கொண்டார். எப்படி வேணா மேட்டிமையா இருக்கலாம், எப்படி வேணா திமிரா பேசலாம், எப்படி வேணா நான் இருக்கலாம், ஆனா அதுல என்ன சந்தோஷம் இல்ல இல்ல கர்த்தரை நம்புவதில் சந்தோஷம். எதுல சந்தோஷங்க? இன்னைக்கும் நான் கர்த்தரை நம்புறேன். இன்னைக்கும் எனக்கு தேவைன்னா கர்த்தர் தான் கேட்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கும் கேட்கிறேன், இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் என்ன உடுத்துன ஆண்டவரே, நான் இன்னைக்கு எங்க போகணும் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறேன். நாங்கள் வெளியே கிளம்புறேன்னா நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் வெளியே போறேன், சாப்பாட்டுக்கு நல்ல இடத்தை காண்பிக்க ஆண்டவரே, நல்ல சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நான் இன்னைக்கும் நான் கேட்கிறேன், இன்னைக்கும் சமையல் பண்ணும்போது ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஆகாரம் எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, இது வேற யாருக்கையும் பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. அரிசி போடும்போது இன்னைக்கும் ஜெபிச்சுட்டு தான் அரிசி போடுவேன் ஆண்டவரே. இது 28 வருஷமா இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த சாப்பாடு எங்க வயிற்றுக்கு ஏற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கும் செய்யறோம், இன்னைக்கும் செய்யறோம். சந்தோஷம். அல்லேலூயா. இதுல மாற்றம் ஒண்ணு வரலைங்க. வீடுதான் மாறிச்சு, இடம் தான் மாறிச்சு, படுக்கதான் மாறி போச்சு இல்ல, இதுதான் மாறிச்சு. ஆனா என்னை மாற்றாமல் இருக்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மாறாம வச்சிருக்கிற தெய்வத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்பிக்கையில் எப்படி இருக்கிறோமா? சந்தோஷித்து. அடுத்த வருஷம் சொல்லுகிற, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, என்னாலும் கம்பீரம். என்னால என்னமா? இந்த 3 விஷயம் தான் சொன்னாரு. சந்தோஷம், கம்பீரம், இன்னொன்னு களி கூறுதல். இன்னொன்னு என்னங்க? களி. 3 விஷயம் தான் கர்த்தர் சொன்னார். சந்தோஷத்தை பார்த்தா ஆபிரகாம் நம்பிக்கையில சந்தோஷம். என்ன வந்தாலும் என்ன காரியம் நடந்தாலும் என்னை காப்பாற்ற நடத்தை இயேசு இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. அதனாலதான் சந்தோஷமா இருந்தார். உன் மகனை பலி கொடு. கர்த்தர் அவர் ஆபிரகாம் சந்தோஷமா புறப்பட்டு போனார். படத்துல பாக்குற மாதிரி அழுதுனே போனேன். எவரே வேதாம் பெண்ணையும் சொல்லுகிறது, அவர் அழுது கொண்டு போகலையா, சந்தோஷமா போனார். ஏன்னா எவரே வேதத்தின் பிரகாரம் உன் மகனுக்கு என் மகனை காண்பிப்பேன் வான் கூட்டார். என்ன சொன்னாரா? உன் மகனுக்கு அவ்வளவுதான், பலி கொடு என்பதற்கு அதுதான் அர்த்தமா. உன் மகனுக்கு என் மகனை காண்பிப்பேன் வா அப்படின்பதான் அவனை கூப்பிட்ட உடனே அவளுக்கு சந்தோஷமா, வா நம்ம இயேசுவை பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா களி கூர்ந்து ஜெபத்தோடு போனார். சந்தோஷித்து. அல்லேலூயா. மொத்தப்பிள்ளையே பலி கொடுக்க கேட்கிறாரே, நீலாம் ஆண்டவரா, நீலாம் ஆண்டவரா அப்படிலாம் கேட்கிறேன். ஒத்தபிள்ளையே பலி கூப்பிடுறாரே எல்லாம். அவர் எதுவும் வீணான காரியங்களை சொல்லல. அவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? ஈசாக்கு என் கூட வரியா? வரப்பா. எங்க போறோம்? மோரியா மலைக்கு போலாம்பா. வேலைக்காரனால கேள்வி இல்லை. அவர் கேட்குற, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, மலைக்கு ஆடு இருக்குப்பா. சொல்றாரு, எகுவா ஈரே இருக்கிறார். என்ன சொன்னாருங்க? எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி. என் வாழ்க்கையில் எகுவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு. ஆமா தானே? இல்ல, யெகோவா ஈரே. அவர் எப்படிப்பட்டவருங்க? யெகோவா ஈரே. அவர் பார்த்துப்பாரு. அவர் சொல்லிட்டு
அதெல்லாம் ஒண்ணு நீ வேணா எகோ ஈரே இருக்கிறார் நமக்கு. இதான் நம்பிக்கையிலே சந்தோஷம். அல்லேலூயா. என்னன்னாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு போறாரு பாருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, என்னவா, என்னாலும் கம்பீரிப்பார்களாக. கம்பீரம் எப்படி இருக்குமா, ஜெயிச்சாண்டிக்கா இருக்கு. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்ல, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பாப்பாவுக்கு வேலை கிடைச்சிச்சு. அந்த அதிகாரி, மேல் அதிகாரி அந்த பிள்ளையை கொஞ்சம் இது படுத்துறாரு, கஷ்டப்படுத்துறாரு. அந்த பிள்ளையை வந்து தகாத உறவுக்காக கஷ்டப்படுத்துறாரு. அந்த பிள்ளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை. அங்க வந்து பிள்ளைகள் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளும் சிலர் இருக்காங்களாம். அந்த அதிகாரியை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிருக்காங்க, மேலே எடுத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இவர் சொல்றாரு, இவங்க போயிருக்காங்க அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு. இவர் வயதானவர்னா ஒரு 40+, இந்த பிள்ளை ஒரு 20+. அப்போ இந்த பிள்ளை வந்து அழுறாங்க, வீட்டில் வந்து ஆண்டவர் சமயத்தில் அழுறாங்க. ஏழை தாய் தகப்பன் இல்லை, அதனால தாயிடத்துல சொல்ல முடியல. சகோதரர்லாம் கைவிட்டாங்க. அவங்க அண்ணனுங்க 2 பேரும் அந்த பிள்ளை என்ன செய்யல, சரியா கண்டுக்கல. இந்த பிள்ளையா படிச்சு அந்த வேலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் அண்ணியெல்லாம் சாப்பாடு போட மாட்டாங்க. அதனால இந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட போய் சொல்ல முடியாது. ஏழை தாய் என்ன நினைப்பாளோ, கதிர்வாடே அப்படின்னு முழங்கால் போட்டு தேவ சமத்தில் அழறாங்க. அப்பா நான் வேலைக்கு போறேன், ஆனா என்ன செய்யறது தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வேலையை விட்டுட்டாலும் என்ன செய்வேன்னு தெரியாது, நீங்க தான் பதில் சொல்லணும். ஆனா சொன்ன வேலையை விட்டு விட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, அந்த இடத்துல உன்னால வேலை செய்ய முடியாது, வேலையை விட்டு விட்டாரு. இல்லைன்னா உன் மேலே ஏதாவது கேஸை போட்டு ஏதாவது பிரச்சனை நடக்கும், வேலையை விட்டுன்றாரு. ஒரே நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு அந்த வேலை தான். ஆண்டவர் விடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை கொஞ்சம் கூட யோசிக்கல. 2 மணி நேரம் அழுதாங்க, இது பண்ணாங்க. அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க, என் ஆண்டவர் வேலையை விட சொல்றாரு. அவங்க அம்மா விசுவாசத்தில் வல்லமையுள்ள ஒரு தாய். ஆண்டவர் சொன்ன விட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. நீங்கள நானே என்ன சொல்லுவோம், ஏன் எதுக்கு இல்லை கேட்போம்ல. இந்த அம்மா மறுபேச்சு கேட்கலையா, ஆண்டவர் விட சொன்னா விட்டுரு, அவ்வளவுதானா. நல்ல தாய். இவங்க அவங்களுக்கு பயப்படுவாங்க, விட்டுருந்தாங்க. விட்டுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அந்த பில் போடுற வேலையில அந்த மகளை அமர்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏன் கொடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க. அவங்ககிட்ட கேள்வி அதுதான், ஒரே கேள்வி டெய்லி கேட்குறாங்க, ஏன் கொடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க. அவங்க திரும்பவும் அந்த எக்ஸாம் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. படிச்சுக்கிட்டே மீதி நேரத்தில் பகுதி நேர வேலை மாதிரி பார்த்துக்கிட்டே படிச்சுட்டே இருக்காங்க. எக்ஸாம் எழுதுனாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த பகுதி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்துட்டாங்க. ஒரு உண்மையான கலெக்டரோட சார் அந்த பகுதியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வந்துட்டாங்க. இப்ப அந்த அதிகாரி என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அதிகாரியை போய் நேரா பார்த்தாங்க. அந்த அதிகாரி போயிட்டு நேரா பார்த்தா, அவர் வந்து தாசில்தார், சாரி, அந்த அதிகாரி போய் நேரா பார்த்தாங்களாம். விசிட்டிங் அது உள்ள போயிருக்காங்க, நேரா போயிருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியல, பரபரப்பா இருக்கு. உள்ள கலெக்டர் வராங்க, பரபரப்பா இருக்கு. போய் உட்காந்தாங்க. வர சொல்லுங்க. அவர் வந்து சமயம் போட்டு நிக்கிறாரு, வணக்கம் போட்டு நிக்கிறாரு. அவங்க எந்திரிச்சு நின்னாங்களா, எனக்கு தெரியுதா சார் உங்களுக்கு, எனக்கு வந்து ஆமா அந்த பொண்ணு இல்ல, நீங்க ஆமா நான் தான். எப்படி பாஸ் பண்ணிட்டேன் சார். ஆச்சரியமா இருக்குமா, எனக்கு ஒன்றும் மெமோலாம் கொடுத்துடாதீங்கம்மா. அவர் கேட்குறாரு, கொடுத்தாங்க. அப்பா எப்படி கொடுத்தாங்களா, அப்பா நாங்கள் பிள்ளை மாதிரி உங்களுக்கு எழுதி ஒன்றும் செய்ய மாட்டேன், வேலையில் உண்மையா இருக்கு. அந்த மனுஷன் அழுதாராம், என் அப்பா நீ கூப்பிட்ட பாரு, நான் தகுதியே கிடையாது, என் அப்பான்னு கூப்பிட்டதுக்கு நான் பாத்திரமே கிடையாது, தகுதி கிடையாது, என்ன போய் நீ அப்பான்னு கூப்பிட்டுட்டீங்க அப்படின்ட்டு அவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் வேற கொடுத்துட்டு போனாங்க. இன்னொரு வேலையில சம்பளத்தோடு கூட எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அந்த அம்மா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு பிள்ளைங்க ஒரு 26 வயசுல போஸ்டிங் எடுக்கிறாங்க, அவங்க 27, 26 வயசுல போஸ்டிங் எடுக்கிறாங்க. அவருக்கு 46 வயசு ஆயிடுச்சு.
அப்ப அவர் போயிட்டு அப்பான்னு கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்யறாங்க. எனக்கு யோசிச்சு பாருங்க, தேவ சமூகத்துல கம்பீரம். அந்த மகளுக்கு என்ன வந்ததுங்க? நம்பிக்கையிலே கம்பீரம். நம்பிக்கையில என்ன வந்துருச்சுங்க? ஒரு கம்பீரம். நான் கர்த்தரை நம்புறேன்டா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொன்னு கூட அவனால முடியும். அல்லேலூயா. ஆமா தானே? இல்ல கர்த்தரை நம்புறதுல ஒரு கம்பீரம். யோசிப்ப தூக்கி குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க, அடிமை ஆயிட்டான். எல்லாமே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாவே நடக்குது. சிறைச்சாலையில இருக்கிறான், அவன் வீட்டுல அடிமையா இருக்கிறான், சிறைச்சாலைக்கு போல அடிமையா இருக்கிறான். யோசேப்பின் போத்திபாருடைய மனைவி யோசேப்புடைய வேட்டியை பிடிச்சி இருக்கிறாங்க, வா என் கூட இரு அப்படின்னு இருக்கிறாங்க. இது ஒரு நாள் நடந்த கூத்து இல்ல, பல நாள் நடக்குது இந்த விஷயம். வாமான்னு கூப்பிடுறது. கூட வேலை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியுது. அவன் சொல்றான், உனக்கு தெரியாது, ப்ரமோஷன் வந்துருண்டா, உன்னை அதிகாரி ஆக்கிடுவாங்க, உனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுப்பாங்க, உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அடிமைத்தனத்துக்கு வெளியே வந்துடலாம், நீ எகிப்து தேசம்னா உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, எல்லாம் கிடைக்கண்டா, உனக்கு தெரியாதவனே அப்படின்னு யாரை பார்த்து பேசியிருக்கலாம்? யோசேப்பை பார்த்து பேசியிருக்கலாம். என்னடா டேய் யாருக்கு தெரியாதுடா அப்படின்னு அட்வைஸ் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு? அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே கம்பீரமா இருந்தான். எப்படி இருந்தான்? திட்டுப்படுத்திக் கொள்ளாத கம்பீரம், தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளாத கம்பீரம், தன்னை அவமானப்படுத்திக் கொள்ளாத கம்பீரம், தன்னை யாரும் ஒன்று சொல்ல முடியாது என்கிற கம்பீரம். நான் அடிமை வாழ்வுதான் வாழறேன், ஆனா பரிசுத்தமா வாழ்வேன் என்ற கம்பீரம். அல்லேலூயா. பரிசுத்தமா வாழறது ஒரு கம்பீரம். தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தமா இருக்கிறது என்னதுங்க? ஒரு கம்பீரம். அவங்களை அசைக்க முடியாது. ஆமென். கண்களை செந்தல இருதயத்துல நடத்தில பரிசுத்தம் வச்சுங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு கம்பீரம். அது எங்க போனாலும் வெற்றி உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமைத்தன வாழ்வுதான். திடீர்னு சோறு போட மாட்டான், திடீர்னு பார்த்தா அடிமா அடிக்க மாட்டான், திடீர்னு பார்த்தா நாடு கடத்திடலாம், என்னன்னா செய்யலாம். அடிமைத்தன வாழ்வுதான். ஆனா கம்பீரமா இருக்கிறான். அட்வைஸ் பண்றவன்னு சொல்லியிருப்பான், என் கர்த்தரை கூட இருக்கிற. அல்லேலூயா. மேல போத்திபார் மனைவிட்டே சொல்றான், என்ன தெரியுங்களா சொன்னா, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கு, இத்தனை பெரிய பொல்லாப்பு செய்வதை எப்படி கேட்டான். என்ன கம்பீரம் இல்லைங்க? ஒரு போத்திபார் மனைவி கிட்ட இப்படி பேச முடியுமா? ஆனா பேசுறான். நீ இப்படி கூப்பிடுறிய ஒரு லேடி வந்துகிட்டு, என்னால அப்படி பொல்லாப்பு செய்ய முடியாது. ஏன்? நம்பிக்கையில் ஒரு கம்பீரம் இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு ஒரு நாள் பிடிச்சி எடுத்துட்டான். யாருமே வீட்டுல இல்ல, நீதான் வேடம் பிடிச்சி எடுக்கிறான். வேட்டியை கட்டி விட்டு ஓட்டான் நிர்வாணமா. எப்படி ஓடுறான்? நிசாரோட ஓடுறான். நிர்வாணான்னு பைபிள் சொல்லுது. வேட்டி கட்டி விட்டு ஓடுறான். கையில விட்டான் வேட்டியை. நம்ம பிடிச்சி எடுத்து பாரு, கட்டி விட்டான். வேட்டியை கட்டி இருந்தாலே பிடிச்சி எடுத்துட்டு போவேன், இந்தா கட்டி விடுறான், எடுத்துக்க வேட்டியை. ஓடுறான், குடுக்குன்னு ஓட்டான். அம்மாவுக்கு அவமானம் தாங்கல. வேட்டி கொண்டாந்து புருஷன் போடுது. நீ வைத்திருந்த அடிமை பிள்ளையாண்டான், எனக்கு எடுக்க அடி பயங்கரமான பொய்ப்பொழியை போட்டுச்சு, தூக்கி ஜெயில போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? போத்திபாருக்கு யோசிப்பு ரொம்ப பிடிக்குமா, பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. போத்திபாரு யோசிப்பை உட்கார வச்சு, நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும், ஆனா ஏன் இந்த பழி ஏத்துக்கிறேன்னு கேட்டாரா. யோசிப்பு என்ன தெரியுங்களா பதில் சொன்னாரா? உங்களுக்காக. என்ன சொன்னாரா? உங்களுக்காக. காரணம், போத்திபார் ஆண்மை இல்லாதவர். போத்திபார் யாருங்க? ஆண்மை இல்லாதவர். அதனாலதான் அவங்க மனைவி அப்படி இருந்தாங்க. அவருக்கு ஆண்மை கிடையாது. அதனாலதான் அவங்க மனைவி இப்படி தறிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அவன் சொன்னா, நான் உங்களுக்காக. யாருக்காக? அவன் சொன்ன பதில பாத்தீங்களா? உங்களுக்காக. அதுல கூட ஒரு கம்பீரம். உங்களுக்காக. யாரையும் காட்டி கொடுக்கல. அவங்க மனைவி அசிங்கப்படுத்தல, போத்திபார் அசிங்கப்படுத்தல. ஏயா உன் மனைவிதாயா கெட்டவன் சொல்லல. ஒரு தடவை கூட சொல்லல. பழி போடுறத இன்னைக்கு எவ்வளவு இடத்துல பெண்கள் மாட்டிக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளவு இடத்துல ஆண்கள் மாட்டிக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை இடத்துல பெண்கள் அப்படியே ஆண்களை காட்டி கொடுத்துறாங்க தெரியுங்களா? தப்பு பண்ணிட்டு. ஆனா அவன் காட்டி கொடுக்கல, இவங்க தான் தப்பு பண்ணாங்க. சொல்லல. ஜெயில போறாங்க, போடுங்க. கம்பீரம். அல்லேலூயா. கம்பீரமா ஜெயிலுக்கு போறாரு. எப்படி போறாரு அவரு? குனிகுறிலாம் போல கம்பீரமா போறாரு ஜெயிலுக்குள்ளாரு. ஜெயில அதிகாரி பாக்குறா, வர்றவனா அழுதுனே வருவான். இவன் மட்டும் எப்படி வரான்? கம்பீரமா வரான். இல்லாத சாமி கையில சாவி குடி, எல்லா ஜெயிலையும் நீ நாளைக்கு காலைல திறந்து விசாரிக்கிறேன். சாவி வாங்கினார். எல்லா ஜெயிலோட சாவி, கொத்து சாவி அவர் கையில இருக்கு. காலைல ஆனா எல்லா ஜெயிலையும் திறக்கிறவர்கள் தான்.
உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேட்கறது யாரோட வேலை? யோசேப்போட வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. விசாரிப்புக்காரனா ஜெயில இருந்தான். ஆமென். அதனால 2 பேரும் ஜெயில அவங்கிட்ட வந்து கதையை சொல்றாங்க. கணவன் அவங்கிட்ட வந்து சொல்றாங்க. ராஜாவே கனவு கண்டுட்டாரு, ஒருத்தவங்க விடுவிக்க முடியல. ஜெயில இருக்கிற அவனை கூப்பிட்டு வர்றாங்க. நல்ல வஸ்திரத்தை மாற்றி, ஜெயில் வஸ்திரத்தை எடுத்துட்டு நல்ல வஸ்திரம் மாற்றி யோசேப்பை கொண்டாந்து முன்னாடி நிக்க வச்சா, யோசேப்பு கனவையும் சொல்லி கனவுக்கு பதிலையும் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ராஜா பார்த்தார், இவ்வளவு அறிவாளி என்னுடைய தேசத்துல ஒருத்தரும் இல்லடா. இந்தாடா மோதிரம், புடுறா தம்பி. இந்தாடா கீ, புடுறா தம்பி. இந்தாடா முத்திரம், புடுறா தம்பி. நீங்க தான் அந்த நாட்டோட அதிபதி. அல்லேலூயா. கம்பீர நம்பிக்கையிலே கம்பீரமாக. ஆமென். நம்பிக்கையில எப்படி மாறிட்டாருங்க? கம்பீரமா இருந்தாரு. நம்பிக்கையில கம்பீரம். பாவம் செய்யலனாலும் அந்த கம்பீரம் நமக்குள்ள வரும். பாவம் செஞ்சுட்டோம், கம்பீரம் போயிடும். ஆனா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தை வந்து திரும்ப கம்பீரம் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? நீங்க யாரை பார்த்து தலை குடிஞ்செல்லாம் போகாது. எப்படி இருக்கணுமா? கம்பீரமா நடங்க. கம்பீரமா பதில் சொல்லு. கடன் வாங்கிட்டீங்க, எப்ப கடன் தருவேன்? கம்பீரமா பதில் சொல்லு. கத்த தரும்போ தர. அடிக்க வரியா? அடி. கேசனாய் சொல்லி கொடுத்தாருல, அடிக்க வரியா? அடின்னு தரேன், அடியை வச்சுட்டு போ. காசு வரும்போது தான் தருவேன், எப்போ ஒரு கத்தை தரும்போது வரும். கம்பீரமா பதில் சொல்லு. இல்ல கம்பீரமா இந்த கடன் அடிக்க அந்த கடன், அந்த கடன் அடிக்க இந்த கடன், இந்த வட்டி அடிக்க அந்த வட்டி, அந்த வட்டி அடிக்க இந்த வேணும். வளர்ந்துடும், வளர்ந்து உன்னை முழுவடிக்கும், உன்னை கொன்று போடும். இதெல்லாம் செய்யும் கடன். நான் அனுபவிச்சுனால சொல்றேன், இதெல்லாம் செய்யாது. ஆண்டவருக்கு சொல்லுங்க, அந்த இதை கடன் அடிக்க எனக்கு திராணி இல்லை. கம்பீரமா கடன் அடிக்க உதவி செய்யுங்க. சொல்லுங்க எல்லாரும். நல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கம்பீரமா கத்தரும் கடன் அடைப்பாரு. கம்பீரமா கடன் அடையும். கம்பீரமா நீ நடந்து போவ. அல்லேலூயா. ஆமா தானே? ஆமா தானே? நம்பிக்கையில கம்பீரம். நம்பிக்கையில அடுத்தது என்னவாங்க? களி கூறுதல். நம்பிக்கையில என்னவா? களி கூறுதல். களி கூறுதல்னா என்னங்க? மகிழ்ச்சினா என்னங்க? மிக்க மகிழ்ச்சினா என்னங்க? ஆனந்த மகிழ்ச்சினா என்னங்க? புதுகலனா என்னங்க? எல்லாமே களி கூறுதல்னா என்னங்க? களி கூறுதல்னா என்ன தெரியுமா? டான்ஸ். களி கூறுதல்னா என்னங்க? டான்ஸ். ஆடி பாடி நடனம் ஆடி. எங்க செஞ்சுக்கிறீங்க அந்த மாதிரி? யாரும் செஞ்சுருக்கிறீங்களா? யாரும் செஞ்சுருக்கிறீங்களா? நான்லாம் கதவை செஞ்சுட்டு டான்ஸ் தான் ஆடுவேன். தெரியுமா? இன்னைக்கும் அப்படிதான். ஆமாங்க, என் அப்பா இருக்கிறாருல்ல, என் அப்பா முன்னாடி என்ன, நான் குழந்தை. உங்களுக்கு தான் 50 வயசு, 51 வயசு. அம்மா. உங்களுக்கு தான் நான் யாரு? அம்மா. அவருக்கு யாருக்கு நான் குழந்தை. 1 வயசு குழந்தை மாதிரி. 1 வயசு குழந்தை வைக்கப்படுமா டான்ஸ் ஆடுறதுக்கு? என் பையனை கல்யாண மண்டபம் கூப்பிட்டு போயிருக்கான். 2 வயசு 3 வயசு இருக்கும். ஜீன்ஸ் போட்டுக்கிறாரு. அங்கே பாட்டு போட்டுனே ஆடுறாருங்க. அவர் மட்டும் கல்யாண மண்டபத்தில் என் நடுவில் சேருக்கு நடுவில் ஒதுக்கிட்டு அவங்க மட்டும் ஆடி நடக்கிற எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. அவர் வெக்கமே படலை. இவரு நானும் பார்த்து சிரிச்சு நடக்கிறோம். அவர் மட்டும் அப்படியே சுருக்கெட்டு மாதிரி ஆடுவாருங்க. கையை காலையும் ஆட்டிங்க. பிரபுதேவா டான்ஸ் ஆடுறாரு அப்போவே அவரு. ஆனால் இப்போ ஆடுவாரா? இப்போ ஆட மாட்டார்ல, வெக்கம் வந்துருச்சு இல்லை. ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடையாது. கூட்டத்தில் ஆடணும்னாலும் கர்த்தருக்குள்ள களி கூறுதல். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஆடி பாடி ஆராதிப்பது என்னங்க? ஆடி பாடி களி கூர்ந்து. அல்லேலூயா. நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? களி கூறுதலா இருக்கணும். எங்க காவல 10 பேர் கடைக்காரன் வெளியே நிற்பான். உள்ள கையை தட்டி என்ன செய்யணும்? தங்கமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்னை காக்கும் தேவனவர், ஏனடியார் இருக்கின்றவர். ஆமா தானே? இல்ல கடைக்காரன் வெளியே திட்டிட்டு இருப்பான். கடவுள்ல கர்த்தர் மாறுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இங்க திண்டிவனத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. திண்டிவனத்துல ஒரு அம்மாவும் ஐயாவும் செய்திக்கு வந்திருந்தாங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு தெரியல. வந்திருந்தாங்க தானே? ஒரே கடை தான். கடை பயங்கர கடை. அவங்க என்ன தெரியுங்களா செஞ்சாங்களா? கதவை சாத்திட்டு டெய்லி காலையெல்லாம் வெளியே கூட்டு போட்டுருவாங்களா. உள்ள தானே ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா.
வெளியே கணக்கான திட்டுவாங்க, வெளியில பூட்டை போட்டு உள்ளே இருக்கிறேன், பூட்டை உடைச்சு வெளியே வந்து உள்ள வந்துடுவேன் அப்படின்னு பயங்கர திட்டுவாங்களாம். எங்க அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்க 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 கடன்காரங்க 6 மாதம் தனித்து போனது. ஆமே, அல்லேலூயா. கடன் எல்லாத்தையும் கர்த்தரே அடைச்சாங்க. ஆமே, நீங்க நல்ல வல்லமையில ஊழியக்காரங்களா தில்லி மடத்துல ஊழியம் செஞ்சிருக்காங்க. ஆமே, அல்லேலூயா. அவங்க சாட்சி வெளியே பூட்டை போட்டு உள்ள வந்து கடன்கால் போட்டு ஜெபிச்சிருக்காங்க சாட்சி. அப்ப களி கூறுதல் கர்த்தருக்கு நம்பிக்கையில ஒரு களி கூறுதலா வாழ்ந்த மனுஷன் யாரு? தாவீது. அல்லேலூயா. எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. மாமனார் துரத்துறார் ஒரு பக்கம், உள்ள ஒரு பக்கம் துரத்துறான், இல்ல எல்லா பக்கமும் துரத்துதல் தான். பிறக்கும் போதே அப்பாவுக்கு பிடிக்கல, பிறக்கும் போதே அம்மாவுக்கு பிடிக்கல, பிறக்கும் போதே கூட வந்து 7 அண்ணனுக்கு பிடிக்கல. இவன் தலையை செஞ்சுட்டான், அண்ணா பிஸ்கட் நேச்சு படட்டேன். தாவீதை பார்த்து யாருங்க? தாவீதை பார்த்து அவங்க அண்ணனுக்குலாம் பின்னாடியே போய் அண்ணா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரியாங்க, ராய் அண்ணன் கூப்பிடாது, ஓடி அறியாது. அப்பா வெளியே வரும்போது அப்பா தாவீது எங்க இருந்தா தெரியுங்களா? வீடு காம்பவுண்டு வெளியே இருந்தது. புறஜாதிகள் தங்குகிற இடத்துல தான் தாவீதோட படுக்கை இருந்தது. ஏன் பிடிக்காத பிள்ளை பிறந்துட்டான், இதுக்கு ஒரு ரீசன் இருந்தது, நான் நாளைக்கு சொல்லணும். அப்ப இவர் ஈசாய் வெளியே போகும்போது தாவீது மறைந்து கொள்வாராம். ஈசாய் வெளியே போகும்போது தாவீது தன்னை மறைத்துக் கொள்வாராம். ஈசாய் வேலைக்காரங்களை கூப்பிட்டு எங்க சிங்கம் அதிகமா இருக்கு, எங்க கரடி அதிகமா இருக்குன்னு கேட்பாராம். ஐயா தெற்கு பகுதியில் அதிகமா உலாவுன்னு தான் சொல்றாங்க, அங்க தாவீதை அனுப்புன்னு சொல்லிட்டு போங்க. எங்க சிங்கங்களும் கரடிகளும் இருக்கிற இடத்துக்கு தாவீதை அனுப்புன்னு சொல்லிட்டு போவாராம். ஏன்? அந்த பிள்ளை செத்து போட்டோம், பொண்ணா ரத்தப்படி, எங்களை மிருகடிச்சு செத்தா அது நம்ம படி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். தாவீது வாண்டடா சிங்கம் இருக்கிற பகுதிக்கு போல அப்பா அனுப்பி போனாரு. ஆனா ஆட்டுப்பிடிக்கு சிங்கம் வந்துருச்சு. தாவீது பார்த்தாரு, கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை. சிங்கத்தோட வாயை வட்டி பிடிச்சு 2 கிழிச்சு கீழே போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க? நம்பிக்கையிலே களி கூறுதல். அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் சாட்சி அடைவதில்லை. அல்லேலூயா. நம்பிக்கையில ஒரு களி கூறுதல். அவன் தானே இல்ல, என்ன நடந்தாலும் நம்பிக்கையில சந்தோஷமா இருந்த மனுஷன் தாவீது தான். அவரை மாதிரி நம்பிக்கையில களி கூர்ந்தவர் யாருமே கிடையாது வேதத்துல. நம்பிக்கையில களி கூர்ந்து பாட முடியும்னா அவரால் மட்டும்தாங்க பாட முடியும். அவரால் மட்டும்தான் பாட முடியும். சவுல் வந்துட்டு போறாரு, திடீர்னு அவருக்கு டாய்லெட் வந்துருச்சு. கெபி உள்ள போயிட்டு டாய்லெட் போயிட்டு இருக்காரு சவுல். ஷால் வந்து கெபிக்கு வெளியே கிடக்குது. ஷால் எங்க கிடக்குங்க? ஷால் வந்து கெபிக்கு வெளியே அப்படி தொங்குது. இதான் கெபி உள்ள கெபிக்கு வெளியே ஷால் தொங்குது. இந்த ஷால் வெளியே இருக்கிறத தாவீது வேலைக்காரங்களை பார்த்துட்டாங்க. தாவீது, சவுல் உள்ள இருக்கிறார். தாவீது உடம்பெல்லாம் வந்துருக்கு. அவர் சொன்னார், உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன நாள் இதுவே. தோழர்கள் சொல்றாங்க, உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நாள் இதுதாயா, போய் கொண்டு உள்ள போய் போட்டுருன்றாங்க. தாவீது எதுக்குறீங்களா சொன்னாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒருத்தனை நான் தொடக்கூடாது. களி கூறுதல். அல்லேலூயா, களி கூறுதல். அல்லேலூயா. ஷாக் தொங்குச்சு பாருங்க. இதை மட்டும் கட் பண்ணிட்டாரு, இதோட கட் பண்ணி எடுத்துட்டாரு, இதோட கட் பண்ணி தொங்கலை எப்படி எடுத்துட்டாரு, கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சவுல் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போறாரு. தாவீது கூப்பிடுற சவுல் ராஜாவே நீர் வாழ்க, எவன்டா அவன் கேட்ட வயசா இருக்கு, எவனாலும் போட தேடுறாரு. அவன் சால்வை தூக்கி காட்டுறான். நீங்க அங்க இருக்கும்போது, கெபியில் இருக்கும்போது அவங்க சால்வையை நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களை கொள்ளலாம் 1 நிமிஷத்துல கொண்டு இருக்கலாம். ஆனா என் தோழர்லாம் சொன்னாங்க, ஆனா நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், உங்களை நான் கொல்லக்கூடாதுன்னு இதோ பார் காமிக்கிறான். அவன் சொல்றான், என் மகனே தாவீதே நீ என்னை காட்டிலும் உத்தமன். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் மகனே தாவீதே நீ என்னை காட்டிலும் உத்தமன் சொல்லிருப்பான். களி கூறுதல். இவன் எப்படி இருந்திருக்கான்? தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கான்? எந்த சவுல் கொல்ல நினைச்சானோ அதே சவுல் அவளை பார்த்து சொன்னார், நீ உத்தமன். களி கூறுதல். மீட்பராய் இருக்கிறார். பாட்டு பாடிச்சார் இல்ல, ஜாலியா பாட்டு போடுறாரு. அவர் பாட்டுலாம் சொல்லவே முடியாது, பாட்டு இல்லை சொல்லவே முடியாது, பாட்டு இல்லை.
இன்னைக்கு அந்த களி கூறுதல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் நான் நம்புறேன். உங்களை யார் தொகுதினாலும் சரி, என்ன தொகுதினாலும் சரி, நீங்க மேற்கொள்ளுவீங்க. அவன் சொல்லுங்க, மேற்கொண்டு எந்த வாய் உங்களை மோசமானவன் சொல்லி அதே வாய் கர்த்தர் கூட இருக்கிறான் சொல்ல வைப்பார். கல்வி கூறு அந்த வார்த்தை கேட்டு நீ டான்ஸ் ஆடுவேன். வீட்டுக்குள்ள போய் கதவு போட்டு டான்ஸ் ஆடுவேன். ஒரு நாள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள் உண்டுப்பா, அந்த நாள் உண்டு. எந்த வாய் சொல்லுச்சோ அந்த வாய் உன்னை பார்த்து சொல்லப்பா உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுப்பா. ஹல்லேலூயா. எங்க மாமா வீட்டுக்கு போனோம். அவங்க ஞாபகம் எடுத்தவங்க பின்மாட்டத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாளாக நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். போனோம். போயிட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பேசியிருந்துட்டு இல்லை காரியங்களை பேசிட்டு வெளியே வரோம். வெளியே வரும்போது எங்கள் மாமா வந்து சொன்னாங்க, தம்பி பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயேன். என்ன சொன்னாங்க? தம்பி பாப்பாவுக்கு, அவங்க பசங்க தம்பி பாப்பா ரெண்டுக்கு அழுதற்கு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. எங்கள் ஐயா ஜெபம் பண்ணார், எனக்கும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியும். அன்னைக்கு காலையில் டான்ஸ் ஆடணும். அல்லேலூயா. அன்னைக்கு காலையில் இதுக்காக என்ன செஞ்சேன்? கல்வி கொடுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னவங்க நாளைக்கு ஜெபத்தை நடத்துவாங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்ன அந்த குடும்பம் நாளைக்கு ஒரு சபையை நடத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்து இதே திருச்சபையில் வந்து நிற்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இதாங்க கல்வி கூறுதல். இதான் கல்வி கூறுதல். ஒரு நாள் நீ எல்லாம் யாரு அப்படின்னு கேட்ட மாதிரிதான் நீங்க என்ன சொன்னாங்க? ஜெபம் பண்ணு. இது நடக்கும் உங்களுக்கும். இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஆமென். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷத்தை என்னாலும் நம்பியிருப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இந்த நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மை நேசிக்கணும். உங்க நாமத்தை, அவர் நாமத்தை என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அன்பு கூறுறதுன்னா என்ன சொன்ன? என்னது? உண்மையில் அன்பு கூர்ந்து நினப்பாவே இருக்கிறது. என்னதான் நேசிப்புனா என்னங்க? நினப்பாவே இருக்கிறது. லவ் பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க? பால் பொங்கும், பால் பொங்கி ஊற்றும். பாப்பா பக்கத்துல தான் நிற்கும், இன்னும் பொங்கி ஊத்துரும். காரணம் என்ன? நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்குது. நினப்பு எங்க இல்லை? பால் பொங்குது, அடுப்புல இல்லை. நினப்பு இல்லை. இதாங்க அன்பு. இதான் அன்பு. அதாவது முழுசா சரண்டர் பண்ற அன்பு. இதுதான். இது என்ன அன்பு? முழுசா சரண்டர் பண்ற அன்பு. இதெல்லாம் கத்த சொல்றாரு. உண்மை நேசிக்கிறவர்கள், அதாவது அவரிடத்துல உங்களை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து நேசிச்சா கல்வி கூறுவீங்க. ஆமே. என்ன செய்வீங்களா? நீங்க கல்வி கூறுவீங்க. என் நினைப்பாவே இருப்பவரே. எல்லாரும் பாடுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, உங்க நினைச்சாலே ஆமாங்கல்ல. அவர் அன்புக்கு முன்னாலே இந்த உலகமே சிரிச்சு இல்ல. ஆனா நம்ம பெருசு அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகம் தான் சிரிச்சு, நான் அவருக்கு பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பெருசா பாக்குறாரு. ஆமென். அப்ப நம்புகிறவர்கள் கம்பிப்பார்கள், சந்தோஷமா இருப்பாங்க. அவரை நேசிச்சீங்கன்னா கடி கொடுவீங்க. இந்த விஷயத்தை கற்பனை கொடுத்து செய்கிறார். இன்றைக்கு தேவன் இதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறார். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. அதுதான் ஆண்டவர்களுக்கு விரும்புறது. அவன் மேல அதிக நம்பிக்கை இருங்க, அதிக வைராகியம் இருங்க, அதிக அன்பா இருங்க. இதை உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப பழசனா விட்டுருங்க. பழசனா அப்படி பாவம் பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி நெட்டிமா இருந்தது, திரும்ப இருந்துட்டேன், அப்படி நான் நினைச்சிட்டேன், இப்படி நினைச்சிட்டேன். இதெல்லாம் இன்னைக்கு டெஸ்ட்ராய். இன்னைக்கு கத்தர் அப்படியே எடுத்து போறாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் உங்களை விட்டு எடுத்து போறாரு. இன்னைக்கு நீங்க புதுசா மாறுறீங்க. அவன் சொல்லுங்க, நீங்க எப்படி மாற போறீங்க?
புதுசா எல்லாரோட எழுந்திருக்கலாமா? அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை புதுசா மாத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன் 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 சொல்லுங்களேன், என்னை புதுசா மாத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், என்னை புதுசா மாத்துங்கப்பா, என்னை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க.